பார்க்க போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு 2.29 பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்து 4 உறுப்புகளின் கூடுதல் 28 மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276. அந்த 4 எண்களை காண்க. இப்போ நமக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்து கண்டினியூ இருக்கிற 4 உறுப்புகளின் கூடுதல் பார்த்திங்கன்னா 28 கொடுத்துட்டாங்க. அதோடைய வர்க்கங்களின் கூடுதல் 276 சொல்லிட்டாங்க. அப்போது அந்த 4 நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்மளே கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள். இப்போது கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம அடுத்தடுத்து 4 எண்களுடைய தொடர் வரிசை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா a - 3d, a - d, a + d மற்றும் a + 3d இதை ஃபார்முலா. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம் போட போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ உறுப்புகளின் கூடுதல். இப்போ உறுப்புகளின் கூடுதல் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 28 கொடுத்துருக்காங்களா? எடுத்து எழுதிக்கலாம். 28. அடுத்து இப்போ உறுப்புகளின் கூடுதல் நம்ம அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். a - 3d ப்ளஸ் a - d ப்ளஸ் a + d ப்ளஸ் a + 3d ஈக்குவல் 28. சரிங்களா? இப்போ இது என்ன கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கலாமா? இப்போ எடுத்து எழுதும் போது a - 3d ப்ளஸ் a - d ப்ளஸ் a + d ப்ளஸ் a + 3dன்னு வருமா? ஈக்குவல் 28. இந்த ஈக்குவல்லாம் ஒரு ஈவனாக வர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள். இப்போ எத்தனை ஏ இருக்குது? 1 2 3 4 இருக்குது. அப்போது 4a. அடுத்து பாருங்கள். இங்கே -3d இருக்குது, இங்கே +3d இருக்குது. கேன்சல் ஆகிருமா? இங்கே -d, இங்கே +d, இதுவும் கேன்சல் ஆகிரும். அப்போ நமக்கு d வராது. ஈக்குவல் 28ன்னு வருமா? நமக்கு ஏ மட்டும்தான் வேணும். அப்போ இந்த பக்கம் பெருக்கில் இருக்கிறனால இந்த பக்கம் வச்சுன்னா வகுத்தில் வருமா? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனில் மாறும். அப்போது 28 / 4. இப்போ கேன்சல் பண்ணால் 1 7 28. அப்போ ஏவோட மதிப்பு 7. இப்போது உறுப்புகளின் கூடுதல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வர்க்கங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்களா? இப்போ வர்க்கங்களின் கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க? அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க 276ன்னு. அப்போது வர்க்கங்களின் கூடுதல் பார்த்திங்கன்னா 276. இப்போது உறுப்புகளின் கூடுதல் போது a - 3d அப்படியே நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிட்டோம். இங்கே வர்க்கம்னா ஸ்கொயர் பண்ணுவோமா? இப்போ கொடுத்துருக்க ஃபார்முலா ஸ்கொயர் பண்ணி எடுத்து எழுதிக்கலாமா? கூடுதல்னா ப்ளஸ் போடுவோம். அப்போது a - 3d வர்க்கம்னா ஸ்கொயர் ப்ளஸ் a - d ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a + d ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a + 3d ஹோல் ஸ்கொயர்னு வருமா? ஈக்குவல் 276. இப்போ கூடுதல் போது கொடுத்துருக்க ஃபார்முலாவை நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கிட்டோம். வர்க்கம்னா ஸ்கொயர் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஸ்கொயர் பண்ணி எடுத்து எழுதியாச்சு. இப்போது a - 3d ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா? இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு a - b ஹோல் ஸ்கொயர்னும் போது என்ன வரும்? a² + b² - 2ab வருமா? அப்போ அதுபடி இதை மாற்றி எழுதும் போது ஃபஸ்ட்டு a² ப்ளஸ் அடுத்து 3d இருக்கா? அப்போது 3d². அடுத்து -2 × a × 3dன்னு வருமா? ப்ளஸ் அடுத்து இது சேம் பாருங்க. a - d ஹோல் ஸ்கொயர்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ இதை பிரித்து எழுதும் போது நமக்கு என்ன வரும்? a² + d² -2 × a × dன்னு வருமா? அடுத்து பாருங்கள். ப்ளஸ் இந்த டைம் a + d ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? இப்போ என்ன வரும்? a² + b² + 2ab வருமா? இந்த ஃபார்மை சைடில் எடுத்து எழுதிக்கோங்க. மாற்றும் போது என்ன வரும்? a² + d² + 2adன்னு வருமா? ப்ளஸ் அடுத்து என்ன? a + 3d ஹோல் ஸ்கொயர். இதை எடுத்து நம்ம எழுதும் போது a² + 3d² + 2 × a × 3d
ஃபார்ம் எப்படி வருமா? ஈக்குவல் 276. இப்போ அடுத்த மாற்றி எழுதலாமா? மாற்றி எழுதும் போது இப்போ எடுத்து எழுதும் போது ஏ ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ப்ளஸ் இப்போ 3d ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா, அப்போ இது பிரித்து எழுதும் என்ன வரும்? 3 ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர்னு வருமா? 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9. இப்போ 9d ஸ்கொயர் மைனஸ் இப்போ 2 × a 2a 2a × 3d 2 × 3 6 ad அப்படியே வந்துடுமா? ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 2adன்றது அப்படியே வரும். ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2ad ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3d ஸ்கொயர். இப்போ உள்ள ஸ்கொயர் பண்ணும்போது 9d ஸ்கொயர்னு வருமா? ஏன்னா 3 ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர்னு வரும். 3 × 3 9d ஸ்கொயர் ப்ளஸ் 2 × a 2a 2a × 3d 2 × 3 6 ad அப்படியே வந்துடும். ஈக்குவல் 276. சரிங்களா? இப்போ என்ன கேன்சல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் 6ad இருக்குது, இங்கே ப்ளஸ் 6ad இருக்குது. கேன்சல் ஆயிருமா? இங்கே மைனஸ் 2ad இருக்குது, இங்கே ப்ளஸ் 2ad இருக்குது. கேன்சல் ஆயிருமா? மீதி என்ன இருக்குது? இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அப்போ கூட்டினா 4. இப்போ 4a ஸ்கொயர். அடுத்து பாருங்க டி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 9d ஸ்கொயரும் இங்கே ஒரு டி ஸ்கொயர் இருக்குது 10d ஸ்கொயர், இங்கே ஒன்று இருக்குது 11d ஸ்கொயர், இங்கே 9 இருக்குது. அப்போ 20d ஸ்கொயர். சரிங்களா? 20d ஸ்கொயர் ஈக்குவல் 276ன்னு வருமா? இப்போ நம்ம ஆல்ரெடி ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த ஏவுக்கு பதில் 7ன்னு கொடுக்கலாமா? அப்போ 4 × 7 ஸ்கொயர் ப்ளஸ் 20d ஸ்கொயர்னு வருமா? ஈக்குவல் 276. இப்போ 4 × 7 ஸ்கொயர் பண்ணால் 7 × 7 49. இப்போ 49 ப்ளஸ் 20d ஸ்கொயர் ஈக்குவல் 276. இப்போ 49யும் 4யும் பெருக்கலாமா? இப்போ 49 × 4. இப்போ 4 × 9 36, மீதி 3, 4 16, 16 3 19. அப்போ என்ன? 196 ப்ளஸ் 20d ஸ்கொயர் ஈக்குவல் 276. இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருந்த 196 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறுமா? இப்போ 20d ஸ்கொயர் மட்டும் இங்கே இருக்கும். ஈக்குவல் 276 மைனஸ் 196. அப்போ 20d ஸ்கொயர் ஈக்குவல் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 80ன்னு வருமா? இப்போ 80 நமக்கு இப்போது டி ஸ்கொயர் தான் வேணும். அப்போ இந்த பக்கம் பெருக்கல் இருக்கிற 20 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தில் மாறுமா? டிவிஷன் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் மாறும். இப்போ 80 / 20 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 1 2 4 2 8. அப்போது டி ஸ்கொயர் ஈக்குவல் 4. நமக்கு டீனோட மதிப்பு மட்டும் தான் வேணும். அப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் ஆகிறது இந்த பக்கம் வரும்போது ரூட்டாக மாறுமா? அப்போ டி ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் √4. இப்போ 4க்கு ரூட் போட்டாங்கன்னா 2 × 2ன்னு வரும். இப்போ காமனாக ஒரு 2 வெளியே எடுத்துக்கலாமா? இப்போ எடுத்து என்ன வரும்? டி ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. சரிங்களா? இப்போ நமக்கு ஏவோட மதிப்பு இருக்குது, டீனோட மதிப்பு இருக்குது. இதை வச்சு அந்த 4 உறுப்புகள் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ டியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போ ப்ளஸ் 2 1 மைனஸ் 2 1. சரிங்க? டியோட மதிப்பு ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் 7 கண்டுபிடிச்சோமா? கமா டி ஈக்குவல் ப்ளஸ் 2 கொடுக்கலாமா? ப்ளஸ் 2ன்னு கொடுக்கும்போது என்னென்ன 4 உறுப்பு வருது, மைனஸ் 2ன்னு கொடுக்கும்போது என்னென்ன 4 உறுப்பு வருதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஏ ஈக்குவல் 7 கமா டி ஈக்குவல் 2 எனில் இப்போ தேவையான 4 உறுப்புகள் ஈக்குவல். இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும். a மைனஸ் 3d கமா a மைனஸ் d கமா a ப்ளஸ் d கமா a ப்ளஸ் 3d. இதுதான் ஃபார்முலா. இதில் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது a என்ன 7 மைனஸ் 3 × d என்ன 2 கமா a என்ன 7 மைனஸ் d என்ன 2 கமா a 7 ப்ளஸ் d 2 கமா a 7 ப்ளஸ் 3 × d வந்து 2. சரிங்களா? இப்போது 7 அப்படியே வந்துடும். 3 × 2 6 கமா 7 மைனஸ் 2 கழிச்சு நமக்கு என்ன வரும்? 5 வருமா? அப்போ 5 எடுத்து எழுதிக்கலாமா? 7 + 2 கூட்டினா 9 கமா 7 + 3 × 2
6 ஈக்குவல் இப்போ 7 மைனஸ் 6 கழிச்சா என்ன வரும் 1 வருமா அப்போ 1, 5, 9, 7 + 6 13 சரிங்களா இது ஏ வந்து 7 டி வந்து 2ன்னு இருக்கும்போது கிடைச்சிருக்கு 4 உறுப்புகள் அதே போல் ஏ ஈக்குவல் 7, டி ஈக்குவல் அடுத்து -2 இருக்கா -2ன்னும் போது என்ன மதிப்பு கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாமா எனில் தேவையான 4 உறுப்புகள் இப்போ இந்த ஏவோட மதிப்பையும் டியோட மதிப்பையும் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா a - 3d a - d a + d a + 3d சரிங்களா இப்போ ஏவோட மதிப்பு என்ன 7 - 3 × டியோட மதிப்பு -2 ஏவோட மதிப்பு 7 டியோட மதிப்பு -2 ஏவோட மதிப்பு 7 + டியோட மதிப்பு -2 ஏவோட மதிப்பு 7 + 3 × டியோட மதிப்பு -2 ஈக்குவல் 7 -3 -2 பெருக்கல்ல இருக்கா பெருக்கும்போது 3 × 2 6 -× ப்ளஸ் 7 -× ப்ளஸ்ஸா +2 7 +× -2 7 +× -3 × 2 6 ஈக்குவல் 7 6 கூட்டினா 13 7 2 கூட்டும் போது 9 7 -2 கழிச்சு எவ்வளோ 5 7 -6 கழிக்கும் போது 1 இப்போது ஏ ஈக்குவல் 7 டி ஈக்குவல் 2ன்னும் போது தேவையான 4 உறுப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஏ ஈக்குவல் 7 டி ஈக்குவல் -2ன்னும் போதும் தேவையான 4 உறுப்பு கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா